Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட 16th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 15 மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 9 கரெக்டாகவும் 5 ராங் ப்ரெடிக்ஷன், 1 நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. நேற்று நம்ம சொன்ன மாதிரி கேம் ரொம்ப க்ளோஸாக தான் போச்சு. எல்எஸ்ஜி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கமிங் டு திஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் கவுஹாத்தியில் நடக்குது. லாஸ்ட் மேட்ச் இங்கே ரெயின் எஃபெக்டடாக 11 ஹவர்ஸ் கேம் தான் நடந்தது. இந்த மேட்சும் கொஞ்சம் ரெயினால் அஃபெக்ட் ஆகலான்னு சொல்லப்படுது. பட் லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃபார் ஃபுல் மேட்சே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் மேட்ச் பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டு டீமுக்குமே ஈக்குவலான சான்ஸும் கிடைக்கும். ஓகே, கம்பேரிங் போத் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் கொஞ்சம் வீக்கராக தெரியுறாங்க. ஆர்சிபியோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங் வைஸ் பார்க்க போகும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டு டீமும் கொஞ்சம் டீசெண்டாக நல்ல ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப்பே வச்சுருக்காங்க. ஹெசல்வுட் வந்துட்டால் ஒரு ஸ்லைட் ஏஜ் ஆர்சிபிக்கு இருக்கும். ஹெசல்வுட் விளையாடாத பட்சத்தில் ரெண்டு டீமும் பவுலிங்கில் ரொம்ப ஈக்குவலாக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். என்னதான் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸான சில பவுலர்ஸ் இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சோஃபார் நல்லாவே பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலிங்கில் அவங்களுக்கு ஒரு ஹெசல்வுட் இல்லைன்னா ஆர்சிபிக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்லைட் ஏஜ் இருக்குது. ஃபார்ம் வைஸ் பார்க்க போகும்போது 3 மேட்ச் ஆடி 3மே ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச் ஆடி 2மே ஆர்சிபியும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபார்ம் வைஸும் ரெண்டு டீமும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் பேட்டிங் இந்த விக்கெட் கொஞ்சம் பேட்டிங்க்கு லாஸ்ட் மேட்ச் சாதகமாக இருந்ததுனால பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆர்சிபி. ஸோ அதனால் ஐ ப்ரெடிக்ட் ஆர்சிபி வின்.